படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. மை V3 ஆட்ஸ் நிறுவன சக்தியானந்தன் அவர்கள் கஸ்டடி முடிச்சுட்டு இப்பொழுது மறுபடியும் புழல் சிறைக்கு சென்று விட்டார். மக்களே, எப்போ போனாங்க, என்ன நடந்துச்சு கஸ்டடியில், அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்கு மேலே எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை V3 ஆட்ஸ் உறுப்பினர் சக்தியானந்தன் அவர்கள் அவர் வாலண்டியராக போய் சரண்டர் ஆகிறாரு. தன்னுடைய கம்பெனி மீது சில பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த புகார் யோடபிளுக்கு வந்திருக்கு. இந்த புகாரை நான் பொய்யான புகார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னால் நான் சரண்டர் ஆகி விசாரணைக்கு சென்று அந்த விசாரணையில் எல்லா தகவலும் கொடுத்தாதான் இது பொய்யை நான் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் போய் சரண்டர் ஆகிறார். மக்களே, சரண்டர் ஆனதுக்கு பிறகு அன்றைக்கே பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணப்படுகிறது. பெயில் பெட்டிஷனும் வருது. அவர் டேக்ஸ் கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால A+ கேட்டகரியோடைய ஜெயிலும் கேட்குறாங்க. 2 பெட்டிஷனும் சைமல்டேனியஸாக அவங்க போடுறாங்க அவங்க தரப்புல இருந்து. அப்பொழுது அது அடுத்தது ஹியரிங்க்கு வருது. ஹியரிங் வந்த நாளில் பார்த்தீங்கன்னா EOW கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. 7 days கஸ்டடி கேட்குறாங்க. அந்த 7 days கஸ்டடி கேட்டதுமே இவர்கள் தரப்பிலிருந்து, சக்தியானந்தன் தரப்பிலிருந்து ஒரு அப்செக்ஷனும் கொடுக்கல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 days கஸ்டடி கேட்குறாங்கனால் அந்த அக்யூஸ் பண்ணப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் செய்ய சொல்லுவாங்க. 7 days கிடையாது, 2 days அப்படின்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படிங்கிற அடிப்படையில் ஜட்ஜு கஸ்டடி கொடுப்பார். ஆனால் இவர் மீது தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் பிலீவ் பண்ணுறதுனால 7 days கஸ்டடி எடுத்துக்கிட்டோம். அவங்க எவ்வளோ நாள் வேணுமோ எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபுல்லாக நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ 7 days கஸ்டடிக்கு சக்தியானந்தன் தரப்புல இருந்து எந்த அப்ளிகேஷன் கொடுக்கப்படவில்லை கோர்ட்டில். மக்களே, அதன் தொடர்ச்சியாக தேவ் டேக்கன் 7 days ஆஃப் கஸ்டடி. ஸோ அந்த கஸ்டடி முடிந்தது இன்னைக்கு முடியுது. மக்களே, 17/7 இன்னைக்கு தான் கஸ்டடி முடியுது. இன்னைக்கு கோர்ட் லீவாக இருக்கும் பட்சத்திலும் நீதிபதியோடைய வீட்டில் போய் அவங்க சரண்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கு கரெக்டாக 4:30 PM போய் சரண்டர் பண்ணிருக்கிறாங்க சக்தியானந்தன் அவர்களே. ஸோ சரண்டர் பண்ணி முடிச்சாச்சு. என்ன நடந்துச்சு இந்த கஸ்டடியில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். மக்களே, முதல்ல இந்த கம்பெனியை பற்றி என்ன உண்மை அப்படிங்கிறத விசாரிச்சிருப்பாங்க. விசாரித்து முடிச்சுட்டு இப்போது இந்த கம்பெனிக்கு எதிராக எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 2-3 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அந்த 2-3 கம்ப்ளைண்ட்டோடைய என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போது EOW பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்த கம்பெனி ஏமாத்திட்டு போயிடும், இந்த கம்பெனி பணம் கொடுக்காம போயிடுச்சு, பணம் எனக்கு தரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னால் இந்த கம்ப்ளைண்ட்ல எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க, அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்தது இந்த பக்கம் கம்பெனியோடைய அசட் எவ்வளோ இருக்குன்றத பார்ப்பாங்க. இந்த கம்பெனிக்கு 100கணக்கான கோடிக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹப்பில் அவ்வளோ அமௌண்ட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட வண்டிகள் இருக்குது. இந்த கம்பெனிக்கு நிறைய ஆஃபீஸ் இருக்குது. இந்த கம்பெனிக்குன்னு சொந்தமாக நிலங்கள் இருக்கா, இந்த கம்பெனிக்கு என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. ஸோ எப்படின்னா மக்களே, நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி விசாரணை இருக்கும் நான் சொல்கிறேன். இந்த கம்பெனி பணம் தராது, பணம் தரல அப்படின்னு எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க? இத்தனை பேர், 2 பேர், 2 பேர் வச்சுக்கலாம், 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 பேர் கம்ப்ளைண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது கேட்டு, இந்த கம்பெனிக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ அசெட் வேல்யூ இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸோடைய வேல்யூ இருக்குது, இதை பார்ப்பாங்க. சிம்பிளாக சொல்ல பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, 2 பேர் கம்ப்ளைண்ட்டு 3 லட்சம் வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் இதுக்கு எவ்வளோ அசெட் வேல்யூ இருக்குது? டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 3000 crores வச்சுக்கோங்க. 3 லட்சம் எங்கே இருக்குது, 3000 கோடி எங்கே இருக்குது, இதனை பார்ப்பார்கள் EOW. ஸோ 3 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாமல் இந்த கம்ப்ளைண்ட்டை இந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கனால் இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சொத்து இருக்குது, அசெட் இருக்குது. அப்படின்னால் எப்படி இழுத்து மூட்டு போவாங்க அப்படிங்கிறதா இங்கே வேல்யூ விஷயம். ஸோ இதற்காக இந்த கம்பெனியுடைய எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பார்த்துருப்பாங்க. ஹப் பார்த்துருப்பாங்க, வண்டி பார்த்துருப்பாங்க, ஆஃபீஸ் பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் இந்த கம்பெனி அட்டாச் பண்ணுவாங்க. அவங்களோட பேங்க் பார்த்துருப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவாங்க. எப்படி அட்டாச் பண்ணுவாங்க மக்களே, இன்னும் உதாரணமாக சொல்ல போனால், சப்போஸ் நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ ஒன் வேல போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் வேல நீங்கள் போயிட்டீங்கன்னால் உடனே உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க சர்ஜென்ட். ஸ்டாப் பண்ணி உங்கள் பைக் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. உங்கள் ஒன் வேல நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, சலான் கொடுத்துருவாங்க. இந்த என்ன அமௌண்ட்டு ஃபைனோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் போய் கட்டிட்டு உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள்
இந்த ஃபார்மாலிட்டி தான் நடக்கும். இப்போது இந்த கம்பெனியை எதிர்த்து 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, பணம் தரமாட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனிக்கு இவ்வளோ க்ரோர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய அசட் வேல்யூ இருக்குது. அப்போ இவ்வளோ க்ரோர்ஸ் அசட் வேல்யூ இருக்க கம்பெனியாக இத்தோன்னு குட்டியோன்னு அமௌண்ட் கொடுக்காம போயிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக மொத்தமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில். இப்போது இந்த கோர்ட் அட்டாச் பண்ணியாச்சு மக்களே. இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வருது. ஒன்று பெயில் பெட்டிஷன், அடுத்தது A+ கேட்டகரி. சப்போஸ் நாளைக்கு பெயில் பெட்டிஷனுக்கு ஆல்ரெடி இவங்க தரப்பில் வந்து பெட்டிஷன் போட்டாச்சு. இப்போது EOW தரப்புல இருந்து இந்த கவுண்டர் கொடுக்கணும். கவுண்டர்னா என்ன சொல்லியிருக்க மக்களே, அதாவது இவரை விசாரித்து முடிச்சாச்சு, இதற்கு மேல் இவரை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கவுண்டர் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு இந்த கவுண்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னால் நாளைக்கே ஆர்குமெண்ட் முடிஞ்சு போய் நாளைக்கு அவருக்கு பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சப்போஸ் நாளைக்கு கவுண்டர் அவங்க கொடுக்கலப்பா, டிலே பண்ணுறான்னு வச்சுக்கோங்க மக்களே, ஸோ ஒரு அட்ஜர்மெண்ட் போகும், தள்ளி வைப்பாங்க அந்த கேஸை. ஸோ அடுத்த வாட்டி கவுண்டர் கொடுத்தாகணும். ஸோ எப்போ கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ணுறாங்களோ அன்றைக்கு ஆர்குமெண்ட் போயிட்டு அன்னைக்கு அவருக்கு பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். திரும்பி சொல்கிற மக்களே, ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி, பட் பெயில் இஸ் மேண்டட்டரி. ஒருத்தரை முடக்கி வைப்பது அப்படிங்கிறது இந்த அரசியல் சாசனத்தில் இடமே கிடையாது. இப்போது அவர் பெயிலில் வெளியே வருவார். வெளியே வந்ததுமே உங்கள் கம்பெனிக்கு சொந்தமான எந்தெந்த விஷயத்தை அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையுமே அவர் கோர்ட்டில் போட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம், அதை போட்டு அவர் திருப்பி வாங்குவார். வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி இயங்குவதற்கு ஆரம்பித்து விடும். இதுதான் ப்ராசஸ், இதுதான் ஃபார்மாலிட்டி. இப்போது EOW பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்துருக்காங்கன்னா, என்ன வேல்யூ கம்ப்ளைண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அதில் இவங்களுக்கு எவ்வளோ வந்து அசட் வேல்யூஸ் இருக்குது, இவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த கம்பேரிட்டிவ் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. இப்போ கோர்ட் அதனை பார்த்து ஆமாம் எவ்வளோ வேல்யூ, இது என்ன கம்ப்ளைண்ட், இது என்ன, இதுக்கு இவ்வளோ இருக்குது, இவங்க ஏமாற்றிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு கோர்ட் அதனை முடிவு செய்யும். இது ப்ராசஸ் மக்களே. இப்போது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இது முடிந்த பிறகு அவருக்கு பெயில் கிடைத்த பின்பு, இதுக்கு பெயில் கிடைக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர்கள் அதாவது EOW இன்னைக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னா என்ன விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் சப்போஸ் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் பெண்டிங் இருந்தால் அதையும் சமர்ப்பிப்பார்கள் கோர்ட்டில். இவங்க மொத்த ரிப்போர்ட்டும் கொடுத்ததுக்கு பிறகு அதை நீதிபதி படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்த்த பின்பு இவருக்கு பெயில் கிடைத்து வெளியே வந்ததுக்கு பின்பு உங்கள் கம்பெனியை தொடர்ந்து இயக்குவதற்கு அட்டாச் பண்ணியிருக்க விஷயத்தெல்லாம் அவர் கோர்ட்டில் போட்டு வாங்கிடுவார். வாங்கிட்டு கம்பெனி நடன ஆரம்பிச்சிருவார். இது ப்ராசஸ் மக்களே. இப்போ அடுத்தது உங்கள் MDக்கு வந்து பெயில் கிடைக்கணும். நாளைக்கு இந்த பெயில் பெட்டிஷன் வருகிறது. நாளைக்கு வந்துருச்சுனால் அது என்ன ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும், அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன். நாளைக்கே கவுண்டர் கொடுத்துட்டாங்கனால் நாளைக்கே ஆர்குமெண்ட் முடிஞ்சு பெயில் சப்போஸ் கிடைத்து விட்டதுனால் A+ கேட்டகரி அப்படிங்கிற அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ நாளைக்கே பெயிலில் வெளியே வந்துட்டார்னால் அடுத்தது உங்கள் MDயோட பேச்சை நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ரைட். இப்போது அடுத்த விஷயம், அதாவது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும், மக்களுடைய கோபம். MyV3 உறுப்பினர்கள் வந்து இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு உங்களை திசை திருப்பி உங்களை மைண்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட பொய்யான தகவல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட குட்டிக்காரன் அடிச்சிருந்தான். அவன் குட்டிக்காரனம் பூரா பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பார்த்தா குரல் காமிச்சிருவாங்க, குரல் வித்த காட்டுறவங்க சொல்லுவாங்க, அடாரமா குதாரமான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ராமா குதிராரமா அட்ராரமா உள்றாரமான்னு குரல் வித்த காட்டுறவன் பண்ணுற மாதிரி அவன் குரல் வித்த காமிச்சு கொண்டு மாட்டேன் உங்ககிட்ட. அவன் குரல் வித்த பூரா குரல் வித்தையாக மாறி போச்சு. ஆனால் என்ன காமெடி ஆகி போச்சுனால் இவனை எதிர்த்து பல பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு எங்கள் கம்பெனியை வந்து அவதூறு பேசுகிறான், அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு எங்கள் கம்பெனியை தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான், அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடால் எங்கள் வாழ்வாதாரம் இறந்து போச்சு, இவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு அவனுக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரணை நிச்சயமாக நடக்கும் மக்களே, நடக்காமல் போகாது. நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக நடக்கும் அந்த விசாரணை. பட் அது பத்தாது மக்களே. ஏனென்றால் நம்மளது இந்தியாவை பொறுத்தளவுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, நான் தனி வீடியோ போடுறேன் அவனை பற்றி, பட் ஸ்டில் நான் சொல்கிற மக்களே, நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி கிட்டத்தட்ட போன வருஷம் 2023 மார்ச்னு இஃப் ஐ நாட் ராங் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், 99 கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்.
கொடுத்து 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 இந்த கம்பெனி வந்து தப்பு பண்ணுறாங்க ஃபேக் பண்ணுறாங்க மோசடி கம்பெனி கொடுத்துட்ருக்கான். இவன் சொன்ன நாள் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் பணம் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்ருக்காரு இந்த கம்பெனி எம்டி. அதற்கு பிறகு மார்ச் 2024 கம்பெனி பணம் கொடுத்துட்ருக்காரு. 2024 மார்ச்சுக்கு பிறகு கேஒய்சி அப்டேட் அப்படிங்கிற விஷயத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வருகிறார்கள். இல்லை பல கூமுட்டைங்க தேவையெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சுங்க. அப்போ கூமுட்டைகளா? இதை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா, நாட்டு சக்தி ஆனந்தன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வர்ச்சுவல் பேங்கிங் வச்சிருக்கிறது மூலியமாக பல பிளாக் எக்கானமி டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேஒய்சி போட கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 2 மாதம் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தது பணம். அதற்கு பிறகு ஜூன் 4 இஓடபிள்யூ சென்னை ஆஃபீஸில் இது கம்ப்ளைண்ட் புதுசாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டு இவர்கள் விசாரணை நடக்க வேண்டும். அப்பொழுது இவர்கள் தலைமறைவாக இருந்த பொழுதிலும் உங்களுடைய ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு பணம் வந்துகிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவர் சரண்டர் ஆக போகிற முத நாள் வரைக்கும் பணம் வந்துகிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு பணம் ஏமாற்றிட்டு ஓடணும்னு நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற கம்பெனியை இந்த கம்பெனி ஓடாது, இந்த கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்பெனியை முடக்க ட்ரை பண்ணது எவ்வளோ பெரிய ரவுடித்தனம். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு ஒயிட் காலர் ரவுடி. இவெல்லாம் ஒரு ஒயிட் காலர் ரவுடின்னா அப்படியே நாங்கள் பெரிய படித்தவங்கோ, பெரிய இங்கிலீஷில் பீத்துவோங்கோ அப்படிங்கிற மாதிரி பில்டப் கூத்துக்குன்னு, நான் அவ்வளோ பச்சீரேன்னு சொல்லிட்டு பில்டப் கூத்துன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய 1ஆம் நம்பர் ஃப்ராடு ரவுடி இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு ரவுடி. இவெல்லாம் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கிருமி. நாம் 2 கேள்வி கேட்டோம். நம்ம பாப்பையா சொல்கிற மாதிரி 2 1 இருக்குன்ற மாதிரி நம்ம 2 கேள்வி கேட்டோம். ஒரு கேள்வி, தம்பி நீ எப்படிப்பா இதை மோசடின்னு சொல்கிறேன்னு கேட்டோம். ஹவு கம் யூ சைட்ஸ் 2000 crores ஆஃப் மோசடி? இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல. 2வது கேள்வி கேட்டோம், நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டோம். அதுக்கும் பதில் சொல்ல. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராட் அவன் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள் மக்களே. இவனெல்லாம் அப்படியே இந்த அரசு விட்டால் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒயிட் காலர் ரவுடியாக வளர்ந்து நிற்பான். எல்லாரையும் மிரட்டி பணம் கேட்பான். இந்த மாதிரி ரவுடிகளை ஒடுக்குவதன் மூலியமாக மட்டும்தான், நடவடிக்கை எடுப்பதன் மூலியமாக மட்டும்தான் இந்த மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். நிறைய பண்ணிட்டீங்க மக்களே. மைவித்து உரிமைகளை நான் சொல்ல விரும்புகிறேன், இது பத்தாது. இன்னும் அசோக் ஸ்ரீநிதி மீது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆன்லைன் போங்க, சிஎம் செல்லுக்கு போங்க. சிஎம் செல்ல இவன் எப்படி உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தான், நீங்கள் எப்படி இந்த கம்பெனி வருவதுக்கு முன்னாடி எப்படி உங்கள் வாழ்க்கை தரம் இருந்தது, இந்த கம்பெனியில் சேர்றீங்க, உங்களுக்கு பணம் வருது, எப்படி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்கிறது, உயர்ந்த பின்பு எப்படி உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தான், இவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள், இவன் இப்படியே போனானா, இப்படியே அவன் செஞ்சானா, இவன் மிகப்பெரிய ஒயிட் காலர் ரவுடியாக மாறி இருப்பான். அதனை விரும்புகிறதா இந்த அரசு? இதனால் பல மக்கள் வாழ்வாதாரம் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணி நீங்கள் தொடர்ந்து சிஎம் செல்லுக்கு எப்போனா அனுப்பலாம் மக்களே. இன்னைக்கு நாளைக்கு இன்னும் பேச்சே கிடையாது. நோ அமாவாசை, நோ பௌர்ணமி, எப்போனா அனுப்பலாம். நீங்கள் சிஎம் செல் அந்த ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஓப்பனாக தான் இருக்கும். அனுப்பி விடுங்கள். 10,000 கம்ப்ளைண்ட், 1,00,000 கம்ப்ளைண்ட், 10,00,000 கம்ப்ளைண்ட் இஷ்டத்துக்கும் போகட்டும். இதற்கு மேல் இவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டார்கள். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏனென்றால் சக்தி ஆனந்தன் அவர்கள் விசாரணை முடித்த பின்பு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏனால் இந்த விசாரணை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கம்பெனி மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறதை ஏஜென்சிக்கு அவர் புரிய வைக்க வேண்டிய தருணம் இது. ஸோ உங்கள் எம்டி அதை புரிய வைத்திருப்பார். இதற்கு மேல் உங்கள் கம்பெனி மீது அவதூறு கிளப்பி இந்த அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து இந்த அளவுக்கு உங்களை கஷ்டத்தை கொடுத்த அந்த ஒரு நபரை நீங்கள் சும்மா விடவே கூடாது. ஜனநாயகம் தான் பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கம்ப்ளைண்ட் கொடுங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், 10 பைசா செலவு கிடையாது. ஆன்லைனில் போங்க, கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்க. பண்ணவங்க திருப்பியும் பண்ணுங்க, சேம் விஷயத்தை பண்ணுங்க. அவன் மீது தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்கணும் சிஎம் செல்லுக்கு. அப்படி போக வேண்டும். அப்படி போவது நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை மக்களை. இது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை.
உங்கள் கம்பெனி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற கம்பெனியை எந்த அளவுக்கு அவதூறு கலப்பி, எந்த அளவுக்கு தப்பாக பேசி, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி, எந்த அளவுக்கு உங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தி, நான் சில விஷயங்களை கோட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோ நான் கோட் பண்ணுறேன் உங்களுக்கு. சில நபர்கள் வீடியோவில் நான் பார்த்தேன், ஐ லிட்ரலி கிரைட். நம்மளால் 10 பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் கொடுத்துடவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கேவலமான எச்சப்பிறவைகள் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ மைவி3 உறுப்பினர்கள் நீங்கள் விடாதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த அரசும் சட்டமும் உங்களுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். அசோக் ஸ்ரீநிதி மீது கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்கட்டும், ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டே இருங்க, சிஎம் செல் போட்டே இருங்க. ஒரு சிஎம் செல் கம்ப்ளைண்ட்டுக்கும் அவர்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்தது, உங்களை இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினது, உங்களை இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்ததற்கு அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற மிகப்பெரிய ஃப்ராட் உங்களுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். சட்ட ரீதியாக பண்ணுறீங்க, தப்பே இல்லை, தாராளமாக பண்ணிட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் உங்களுடைய பாப்புலேஷன் நீங்கள் 65 lakhsன்னு சொல்கிறீங்க மக்களே, 65 lakhs கம்ப்ளைண்ட் சிஎம் செல்லுக்கு அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து போக வேண்டும். இது உங்களின் கடமை, உங்களின் உரிமை. செய்யுங்க மக்களே. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.